ஹாய் வியூவர்ஸ், இடைத்தலை நிற்கும் சீரியல் இன்னைக்கு தொடர் அப்டேட் பார்க்கலாம் வாங்க. நித்யா சமீர் அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல இரு குடும்பத்தாருக்கு இடையே நடந்த அந்த சண்டைக்கு பிறகு வந்து சமீருடைய குடும்பத்து சார்பா வந்து சமீரோட மாமா வந்து சமீர் என்ன சொல்றாங்கன்னா, சமீர் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கும் நித்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டனா நித்யாவுடைய அப்பா வந்து நம்ம குடும்பத்தார்கிட்ட, அதாவது உன்னுடைய அம்மா கிட்டையும் உறவனுடைய அப்பா கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கணும் நித்யாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை வந்து சமீருக்கு வந்து போடுறாரு சமீரோட மாமா. அதே சமயத்துல நித்யாவுடைய குடும்பத்து சார்பா வந்து நித்யாவுடைய பெரியப்பா வந்து நித்யா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நித்யா நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டனா சமீரோட குடும்பத்தார் வந்து நம்ம குடும்பத்தார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு நித்யா கிட்ட நித்யாவுடைய பெரியப்பா வந்து அந்த இடத்துல விட்டு கிளம்புறாரு. இதனால இரு குடும்பத்தாருடைய இந்த கண்டிஷனால நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. நித்யா தன்னுடைய நிலையை நினைச்சு பாத்ரூம்ல அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம பிரீத்தியை வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க, நித்யா நீ அழாத நித்யா, மாமா இருக்காரு, மாமா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நம்ம நித்யாவுக்கு வந்து ஆறுன்னு சொல்றாங்க. நம்ம பிரீத்தி அது மாதிரி சொல்லும்போது நம்ம நித்யா வந்து தான் அழுதது வந்து யாருக்கிட்டையும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம நித்யா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அப்போ அந்த சமயத்துல வந்து நித்யா கிட்ட வந்து பிரீத்தி வந்து சொல்றாங்க, நித்யா நீ அழாத நித்யா, நீ கவலைப்படாத, மாமா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம பிரீத்தியை வந்து நித்யா கிட்ட சொல்லும்போது நம்ம பிரீத்தி கிட்ட வந்து நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, பிரீத்தி நீ நினைக்கிற மாதிரி இது வந்து அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது, புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு நம்ம பிரீத்தி கிட்ட வந்து நம்ம நித்யா வந்து சொல்றாங்க. நித்யாவும் பிரீத்தியும் பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல வந்து நம்ம சமீர் வந்து நித்யாவுக்கு வந்து போன் கால் பண்றாரு. அப்போ நம்ம நித்யா வந்து சமீருடைய அந்த போன் காலை வந்து அட்டன் பண்ணி பேசுறாங்க. சமீர் வந்து நித்யா கிட்ட போன்ல என்ன சொல்றாங்கன்னா, நித்யா என்னுடைய குடும்பத்தார் வந்து உன்னுடைய குடும்பத்தார் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க, என்னுடைய அம்மா வந்து உன்னுடைய அப்பா மேல ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுடைய அப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து என்னுடைய அம்மாவை பத்தி ரொம்ப தவறா பேசிட்டாரு. அதனால உங்களுடைய அப்பா வந்து என்னுடைய அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாதான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய குடும்பத்தார் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட சொல்லும்போது நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, என்னுடைய அப்பா வந்து யாருக்கையும் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, ஏன்னா என்னுடைய குடும்பத்தார் வந்து ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்தி இருக்காங்க, அதனால என்னுடைய அப்பா வந்து என்னுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து போன்ல வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. நித்யாவும் சமீரும் இது மாதிரி ரொம்ப கோவமா வந்து போன்ல பேசிக்கிறத பார்த்துட்டு சமீருடைய ஃப்ரெண்ட்ஸ் முகேஷ், பரத், நித்யாவுடைய தங்கச்சி பிரீத்தியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவலையடைறாங்க. சமீர் கடைசியா ஒரு முறை வந்து நித்யா கிட்ட வந்து கேட்கிறாரு, நித்யா நாளைக்கு உங்களுடைய அப்பா வந்து என்னுடைய அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்து சமீர் வந்து நித்யா கிட்ட போன்ல கேட்கும்போது நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் என்னுடைய அப்பா வந்து யாருக்கே மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு சமீர் கிட்ட வந்து போன்ல சொல்றாங்க நம்ம நித்யாவுடைய அந்த பதிலை கேட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து போனை வந்து கட் பண்ணி வைக்கிறாரு. வச்சுட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா போன்ல எப்படி நடந்துட்டா அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம சமீர் வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் சொல்லும்போது நம்ம முகேஷும் பரத்தும் யோசிக்கிறாங்க, இந்த இரு குடும்பத்தாருடைய அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன முடிவு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம முகேஷ்க்கு வந்து சூப்பரான ஒரு ஐடியா ஒன்று வருது. அதை வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாங்க, நான் வந்து நித்யாவுடைய வீட்டுக்கும் அதாவது உன்னுடைய வீட்டுக்கும் வந்து நான் கால் பண்ணி உன்னுடைய அம்மா மாதிரியும் நித்யாவுடைய அப்பா மாதிரியும் வந்து நான் போன்ல பேசி இந்த பிரச்சனையை வந்து நான் முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷ் வந்து சமீர் கிட்டையும் பரத் கிட்டையும் சொல்லும்போது நம்ம சமீர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுவும் பண்ண வேணாடா, ஓகேவா, நீங்க எந்த ஒரு ஐடியாவும் பண்ண வேணாம், நீங்க அமைதியா இருந்தா போதும், நித்யா அவ இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாள்னா அவ குடும்பத்தார்கிட்ட பேசி என்னுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும், இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காமலே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. பிரீத்தி நித்யா கிட்ட வந்து கேக்குறாங்க, நித்யா எதுக்காக வந்து மாமா கிட்ட வந்து இவ்வளவு கோவமா பேசுற, அவர்கிட்ட ஏன் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தியை வந்து நித்யா கிட்ட கேக்குறாங்க. கேட்டுட்டு பிரீத்தி தன்னுடைய ஐடியா வந்து சொல்றாங்க, நித்யா என்கிட்ட ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சமீருடைய அம்மாவும் உன்னுடைய அப்பாவும் வந்து ஒருத்தருக்கு வந்து சாரி சொல்லிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தியை வந்து நித்யா கிட்ட சொல்றாங்க. அந்த சமயத்துல நம்ம நித்யா வந்து பிரீத்தி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அப்பா வந்து யாருக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா வந்து நம்ம நித்யா வந்து பிரீத்தி கிட்ட சொல்றாங்க அவங்களுடைய முடிவை. அப்போ நம்ம நித்யா பாத்தீங்கன்னா அது மாதிரி சொல்லிட்டு சமீருடைய அந்த போட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு சமீர் நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம நித்யா. அந்த சமயத்துல வந்து நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க, நித்யா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஓ
மாமா கிட்ட வந்து கோவமா வந்து போன்ல பேசுவ, ஆனா அவருடைய போட்டோ வச்சுட்டு நீ அதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ணுவ. நல்லா இருக்கு நித்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி வந்து நித்யா கிட்ட சொல்றாங்க. நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா அவங்க கையில போட்டுருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை பார்த்துட்டு அதை நினைச்சு நம்ம நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லவ் நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க நித்யாவும் சமீரும். நித்யாவுக்கு நல்லபடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதை கேள்விப்பட்டு நித்யாவுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து நித்யா கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன் விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கார்த்திக் வந்து நித்யா வந்து கிண்டல் பண்றாரு. அப்போ ஸ்வாதி பாத்தீங்கன்னா வந்து கார்த்தியோடைய கிண்டலான அந்த பேச்சுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமா வந்து நம்ம ஸ்வாதி வந்து ரொம்ப கோவமா வந்து நித்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி கார்த்திக் கிட்ட வந்து கோவமா பேசுறாங்க நம்ம ஸ்வாதி. சமீர், முகேஷ், பரத் கிளாஸ் ரூமுக்கு வராங்க. சமீருடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து சமீர் கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன் விஷயம் வந்து சொல்றாங்க. பிரின்சிபல் மேம் வந்து நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன் விஷயம் சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய வந்து கேள்வி பதில வந்து மார்க்கெட்டிங் கேள்வி பதிலா வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க பிரின்சிபல் மேம் கிட்ட. பிரின்சிபல் மேம் வந்து ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க, நித்யாவுக்கும் சமீருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயத்த வந்து பிரின்சிபல் மேம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நித்யாவும் சமீரும் வந்து கேண்டீன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா என்னுடைய அப்பா வந்து என்னுடைய அம்மா வந்து அவமானப்படுத்தி பேசிட்டாரு, அதனால என்னுடைய அப்பா வந்து என்னுடைய அம்மா கிட்டையும் என்னுடைய குடும்பத்தார்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட சொல்லும்போது நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க, சமீர் என்னுடைய குடும்பத்தார் தான் வந்து என்னுடைய குடும்பத்தாரை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, அதனால உன்னுடைய குடும்பத்தார் வந்து என்னுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. நித்யா சமீர் அவங்க எடுத்த முடியல வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இது மாதிரி நினைத்தாலே எனக்கு சிலருடைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நான் ஜிடிவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட்ல உங்களை எல்லாரும் மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுக்கு